நஸ்ருன் சப்யூஸ் இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா சிக்கனை வச்சு சிக்கன் மும்தாஸ் தான் பண்ண போகிறோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டு வந்து இந்த டிஷ்ஷை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த ரெஸ்டாரண்ட் பேர் வந்து மும்தாஸ். ஸோ அதனால் அந்த ரெஸ்டாரண்ட் பேரவே இந்த டிஷ்ஷுக்கு வச்சுருக்காங்க. இப்போ அந்த டிஷ்ஷை தான் நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். அந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அமைக்கிக்கோங்க. வாங்க இப்போது வீடியோவை பார்க்கலாம். இப்போ மும்தாஸ் சிக்கனுக்கு தேவையான 1/2 kg சிக்கனை எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதை வந்து மேரினேட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு சிட்டி அளவுக்கு மஞ்சத்தூள். இது எல்லாமே போட்டு நம்ம இப்போ மேரினேட் பண்ணி எடுத்துக்கலாம். அது கூட இப்போது ஒரு 100 ml தயிர் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 1/2 கிலோ நம்ம சிக்கன் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது பேன் சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த அளவுக்கு ஒரு பட்டர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 1.5 சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த வெங்காயத்தை இப்போ சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷு வந்து கடைசி வரைக்கும் நம்ம வந்து சிம்மில் வச்சே செய்கிற டிஷ் இது. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதை நம்ம 3யுமே சேர்த்துட்டோம். இது ரொம்ப ஓரளவுக்கு கொஞ்சம் சாஃப்ட் ஆனோன்னு எடுத்துடலாம். ரொம்ப வதங்கிடக்கூடாது. ஓரளவுக்கு சாஃப்ட் ஆனோன்னு எடுத்துடலாம். இது வந்து நம்ம 1/2 கிலோ சிக்கன் செய்ய போகிறோம். அந்த 1/2 கிலோவுக்கு பார்த்திங்கன்னா 1.5 சைஸுக்கு வந்து வெங்காயம், 1 தக்காளி, 4 பச்சை மிளகாய் இதை தான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதே நீங்கள் 1 கிலோ செய்கிறதா இதை அப்படியே டபுள் ஆக்கிக்கோங்க. இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த டைமில் பாதாம், முந்திரி, பாதாம் ஒரு 1/2 கிலோவுக்கு ஒரு 5 பீஸு, அதே மாதிரி முந்திரியும் ஒரு 5-6 பீஸ் போட்டுக்கோங்க. தண்ணியை வந்து கொஞ்சமாக சும்மா லைட்டாக அவ்வளோதான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி லைட்டாக விட்டுக்கோங்க. இப்போ அந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம பிளேட்டில் மாற்றினதுக்கப்புறம் பாதாமை இந்த மாதிரி அந்த தோலை உரித்து எடுத்துக்கலாம். இப்போது இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அது இதே குக்கரில் மறுபடியும் இந்த அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 1 ஹவராக நம்ம ஊற வச்சுருக்கோம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு அப்படியே சிம்மில் வச்சு வேக வைக்கலாம். ஒரு 15 நிமிஷமாக அப்படியே சிம்மிலே வெந்துட்டுருக்கு. இப்போ தண்ணி பார்த்திங்களா, நம்ம தண்ணியை மிக்ஸ் பண்ணல. ஸோ அந்த சிக்கன்லேருந்து விட்ட தண்ணி தான் இது. ஸோ அதனால் நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் வந்து தண்ணி சேர்க்க வேணாம். இப்போ இந்த டைமில் நம்ம இப்போது பேஸ்ட் பண்ணி வச்சுருக்க அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். மும்தாஸ் சிக்கன் இப்போ தாளிச்சு எடுத்துக்கிறதுக்கு நம்ம 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டரையும் சேர்த்துக்கலாம். இப்போது இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க 3 ஏலக்காய், கொஞ்சம் ஸ்பைசிஸ் கொஞ்சமாக எடுத்து சேர்த்துக்கலாம்.
இதோட சேர்த்து அரைச்சி வச்சுருக்க கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம். இப்போ அது கூடயே பச்சை மிளகா, ஒரு 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கோம், இதையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதை வந்து இதோட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தாளித்து சேர்த்ததுக்கப்புறம் இப்போ இதை சிம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே லிட்டு போட்டு வேக வைக்கலாம். இப்போது ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சிம்லேயே வந்து ரொம்ப அப்படியே இதமாக வெந்துட்டுருக்கு. இப்போது சிக்கன் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போது கடைசியாக கசூரி மேத்தியை மேலாக கொஞ்சம் தூவிட்டு நம்ம இறக்கிக்கலாம். தஸ் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷை ட்ரை பண்ணி சாப்பிட்டுட்டு இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறுபடியும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி.